உலகமே தேடிய செய்தி இதுதான். அமித்ஷா போட்டுடைத்த பல வரலாற்று உண்மைகள். மக்களவையில் நடந்த சம்பவம் தெரியுமா? வாக்கு திருட்டு பற்றியும் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பற்றியும் காங்கிரஸ் கட்சி கடந்த சில மாதங்களாக கூறி வரும் குற்றச்சாட்டுக்கள் மக்களவை குளிர்கால தொடரில் டிசம்பர் 10ஆம் தேதி விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த பதிலடி சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அமித்ஷாவின் பேச்சு கவனிக்கத்தக்கது என்றும் முன்பை விட சிறப்பான பேச்சு என்றும் பாராட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் பாஜக வாக்கு திருட்டு செய்கிறது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு பதிலாக வெவ்வேறு காலகட்டங்களில் நம் நாட்டில் நடந்த 3 சரித்திர நிகழ்வுகளை பற்றி அவையினருக்கு நினைவூட்டினார் அமித்ஷா. அவை என்னென்ன என்று பார்க்கலாமா? 1. சுதந்திரம் வாங்கிய பிறகு நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்க நடத்தப்பட்ட ஓட்டெடுப்பில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 28 ஓட்டுகளும் ஜவஹர்லால் நேருவுக்கு 2 ஓட்டுகளும் கிடைத்தன. ஆனால் ஜவஹர்லால் நேரு பிரதமரானார். இது வாக்கு திருட்டு இல்லையா? 2. 1971ஆம் வருடம் நடந்த மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்ட இந்திரா காந்தி தேர்தல் மோசடிகளில் ஈடுபட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் இந்திரா காந்தி செய்த தேர்தல் மோசடியை உறுதி செய்து இந்திரா காந்தியின் வெற்றியை ரத்து செய்தது அலகாபாத் உயர்நீதிமன்றம். நேருவைப் போலவே அவருடைய மகளான இந்திரா காந்தியும் தேர்தல் மோசடி செய்துதான் பிரதமரானார். இது வாக்கு திருட்டு இல்லையா என்று எதிர்கேள்வி கேட்டார் அமித்ஷா. 3. 1983ஆம் ஆண்டு ராஜீவ் காந்தியின் மனைவி சோனியா காந்தி நம் நாட்டின் குடியுரிமை பெறுவதற்கு முன்பே 1980இல் அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டது நேரு குடும்பத்தின் இன்னொரு வாக்கு திருட்டு என்றார் அமித்ஷா. வெளிநாட்டவர் நம் நாட்டு தேர்தலில் வாக்களிக்க முடியாது என்பது தெரிந்தும் சோனியா காந்தியின் பெயரை வாக்குப்பட்டியலில் சேர்த்தது காங்கிரஸ் கட்சியின் மோசடி என்று கூறினார் அமித்ஷா. மக்களவையில் எதிர்க்கட்சியினர் வாயடைத்து நின்றனர். அண்டை நாடுகளிலிருந்து சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்கள் ஒரு சில விஷமிகளின் உதவியுடன் வாக்குரிமை பெற்றுவிட்டார்கள். இதை தடுக்க டிடெக்ட், டெலிட் அண்ட் டிபோர்ட், அதாவது அடையாளம் காணப்படுவது, வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவது மற்றும் நாடு கடத்தப்படுவது என்ற கொள்கையை தீவிரமாக கடைபிடிக்கப் போவதாக அறிவித்தார் அமித்ஷா. மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் எல்லை மாவட்டங்களில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக வளர்ந்திருப்பதற்கு காரணமே ஊடுருவல்தான் என்று கூறி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலிருந்து புள்ளி விவரங்களை அடுக்கினார் அமித்ஷா. யார் வேண்டுமானாலும் சட்டத்திற்கு புறம்பாக இங்கே வந்து தங்கி நம் நாட்டு வளங்களை அனுபவிக்க நம் நாடு தர்மச்சத்திரம் அல்ல. நம் நாட்டின் மக்கள் தொகை கூறுகளை ஊடுருவிகள் மாற்றி அமைப்பது முற்றிலும் தடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் அமித்ஷா. நாட்டின் பல மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை என்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்றும் இது தேர்தலில் வெற்றி பெற பாஜக செய்யும் மோசடி என்றும் எதிர்க்கட்சிகள் கூறி வரும் குற்றச்சாட்டுக்களை ஒட்டுமொத்தமாக ஆதாரங்களுடன் நிராகரித்தார் அமித்ஷா. வாக்காளர் பட்டியல் திருத்த பணி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தேர்தல் ஆணையத்திற்கு அரசியல் அமைப்பு சட்டத்தினால் வழங்கப்பட்டுள்ள பணி என்றும் அதை நேர்மையாக செய்து முடிப்பது தேர்தல் ஆணையத்தின் கடமை என்றும் அவையினருக்கு ஞாபகப்படுத்தினார் அமித்ஷா. இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் மற்றும் ஒன்றுக்கு மேல் வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்களின் பெயர்கள் நீக்கப்படுவதுதான் சரியான நடவடிக்கை என்றும் இதைத்தான் தேர்தல் ஆணையம் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் செய்து வருகிறது என்றும் ஆணித்தரமாக கூறினார் அமித்ஷா. இனி இறந்தவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்களின் பெயரில் யாரும் கள்ள ஓட்டு போட முடியாது. சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்களின் வாக்குகளை பெற்று எதிர்க்கட்சிகள் இனி தேர்தலில் வெற்றி பெற முடியாது. எதிர்க்கட்சிகள் இதை தீவிரமாக எதிர்க்க காரணமே இதுதான் என்றார் அமித்ஷா. இது வாக்கு திருட்டு அல்ல, மாறாக வாக்காளர் பட்டியலை சுத்தம் செய்யும் நடவடிக்கை என்பது காங்கிரஸ் கட்சிக்கு தெரிந்திருந்த போதிலும் காங்கிரஸ் கட்சி வேண்டும் என்றே மத்திய அரசுக்கு எதிராகவும் அரசமைப்புக்கு எதிராகவும் மக்களை தூண்டிவிடுகிறது என்று குற்றம் சாட்டினார் அமித்ஷா.
கோடிக்கணக்கான பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது உண்மையானால் எதிர்க்கட்சிகள் ஏன் இன்னும் எழுத்து வடிவில் புகார் அளிக்கவில்லை, பொதுமக்கள் யாரும் ஏன் புகார் அளிக்கவில்லை என்று எதிர்கேள்விகள் கேட்ட அமித்ஷா எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை உறுதிபட கூறினார். தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி பற்றிய உண்மையை காங்கிரஸ் கட்சி வெளியிடும் போது அது அணுகுண்டு மாதிரி வெடிக்கும், நாடே பற்றி எரியும், நாடெங்கும் கலவரங்கள் வெடிக்கும் என்றெல்லாம் நவம்பர் 5ஆம் தேதி எச்சரிக்கை விடுத்திருந்தார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தியின் இந்த மிரட்டலுக்கு மக்களவையிலேயே அமித்ஷாவின் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைத்தது. ஹரியானா மாநிலத்தில் வீட்டு எண் 265இல் 501 வாக்குகள் போடப்பட்டுள்ளன. ஒரே வீட்டில் இத்தனை பேர் எப்படி இருக்க முடியும்? இதெல்லாமே போலி வாக்குகள்தான். சென்ற முறை ஹரியானா சட்டசபை தேர்தலில் பாஜக இப்படித்தான் வென்றது என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். அந்த 265 என்ற எண் உள்ள வீடு சிறிய வீடல்ல, அது 1 ஏக்கர் பரப்புள்ள ஒரு குடும்பத்தின் பூர்வீக சொத்து. அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கூட்டு குடும்பமாக அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களில் பலர் 3வது தலைமுறையாக அங்கேயே வாழ்கிறார்கள். இவர்களின் எண்ணிக்கை 501. இவர்களில் யாருமே போலி வாக்காளர்கள் இல்லை என்ற உண்மையை பொதுவெளியில் போட்டுடைத்தார் அமித்ஷா. ராகுல் காந்தியின் மூக்கும் உடைப்பட்டது. நாட்டின் உயரிய அரசியல் அமைப்புகளை பாஜக கைவசப்படுத்துகிறது. அனைத்து அமைப்புகளிலும் RSS காரர்களின் ஊடுருவல் அதிகமாகிவிட்டது என்ற ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டையும் மிக எளிதாக தகர்த்தெறிந்தார் அமித்ஷா. RSS சித்தாந்தம் இல்லாதவர்கள் பதவியில் அமர முடியாது என்று ஏதாவது சட்டம் இயற்றப்பட்டுள்ளதா என்று வினவினார் உள்துறை அமைச்சர். பிரதமரும் நானும் RSS காரர்கள்தான். மக்களின் ஆதரவுடன் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகே பதவியில் அமர்ந்துள்ளோம். இது நீங்கள் அளித்த நன்கொடை அல்ல என்று ஒரு போடு போட்டார் அமித்ஷா. RSS என்பது தன்னலம் பாராமல் லாப நோக்கில்லாமல் மக்கள் நலத்திற்காக 365 நாட்களும் உழைத்து வரும் ஒரு சமூக அமைப்பு. நாட்டுக்காக எத்தனை தியாகங்களையும் செய்ய தயாராக இருக்கும் ஒரு அமைப்பு என்று RSS அமைப்புக்கு தன் முழு ஆதரவையும் பகிரங்கமாக வெளிப்படுத்தினார் அமித்ஷா. இவ்வளவு பதிலடி கொடுத்த பிறகும் எதிர்க்கட்சிகள் உண்மையை ஏற்க மறுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது எதிர்க்கட்சிகளுக்கு பெருமை அல்ல, மக்களின் நம்பிக்கையை வெகு விரைவில் இழந்து விடுவார்கள் என்பது உண்மை.